ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் மூனாய்க்கன் பாலா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெவி அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கெவி அந்த படத்தோட டேரக்டர் யார் பார்த்தீங்கன்னா தமிழ் தயாளன். இந்த படத்தோட கதை அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செய்தியில வந்து பார்த்துருப்போம். ஒரு நிமிட செய்தி அப்படின்னு பார்த்துப்போம். அதில் நிறைய செய்தி வரும். அதில் ஒரு செய்தி தான் இந்த படத்தோட முழு கதையே. அந்த கதை என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல்ல இருக்கிற வெள்ளக்கெவி அப்படின்ற மலைவாழ் மக்களோட சம்பந்தப்பட்ட கதை தான். அந்த மலைவாழ் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவத்துறை சார்ந்த ஒரு பிரச்சனையை சந்திச்சு அதுல பல உயிர்கள் வந்து போயிருக்குது. இந்த படம் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் சவுண்டான ஒரு படம். கேமரா ஒர்க் ஆகட்டும், லைட்டிங்ஸ் ஒர்க் ஆகட்டும், அதுல அத்தனை பேர் உழைச்சவங்களோட உழைப்பு வந்து நமக்கு கண்ணுக்கே தெரியுது. நீங்க ஃப்ரேம்ல ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்த்தோம்னா ஃபுல்லா லைட்டிங் ஒர்க். அது மெயினா வந்து பாத்தீங்கன்னா அந்த பெட்டர்மாஸ் லைட், அந்த லாந்தர் லைட்டு, பந்தம், இது மாதிரி விஷயங்கள் வச்சுதான் அந்த லைட்டிங் ஒர்க்கு தான் படமே. வந்து படத்துல வந்து அந்த நம்ம அந்த மலை ஏறதை வந்து நம்மளே வந்து ஏற வைக்கிற அளவுக்கு அந்த மலையை காமிக்கிறாங்க. இவ்வளோ பெரிய ஊர் கிராமத்துல நமக்கு வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குதுன்றது வந்து டைரக்டர் வந்து சூப்பராகவே வந்து நமக்கு அதை புரிய வைக்கிறார். நமக்கு என்னதான் இருந்தாலும் பல இது மாதிரி வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரோட நெக்லிஜென்ஸு, இப்போ ஒரு டாக்டரோட நெக்லிஜென்ஸு, இப்போ இன்ஸ்பெக்டருங்க, இந்த போலீஸ் அவங்களோட நெக்லிஜென்ஸ்லாம் படத்துல நிறைய இருக்குது. நமக்கு இது என்னன்னா அது பார்த்து பார்த்து சலிச்ச படமா இருந்தாலும் சமீபத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 போலீஸ் வந்து ஒரு விஷயத்துக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து இது பண்ணலாம். அதுவும் இந்த படத்துக்கு வந்து ரிலேட் ஆகுதுன்னு நம்ம சொல்லலாம். படம் வந்து என்னைக்கு ஒரு மக்களுக்கு ரிலேட் ஆகுது, கண்டிப்பா அந்த படம் வந்து ஒரு நல்ல படமா தான் அமையும். இந்த படத்துல வந்து முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆதவன் அவரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவா நடிச்சது. ஆதவன் வந்து அந்த மலை பிரதேசத்துக்காகட்டும் அவரோட அந்த உடம்பு வாகு வந்து இந்த கதைக்கு மிகவும் பொருத்தமா இருக்குது. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினா நடிச்சிருக்க மந்தாரா கேரக்டர் நடிச்சிருக்க அவங்க வந்து நிறைய படத்துல நடிச்சலாம். அந்த மலை உச்சியில வந்து அவங்க வந்து எல்லாரும் சுமந்துட்டுலாம் வராங்க. அதெல்லாம் வந்து அவங்க எப்படி வந்து நடிச்சாங்கன்னு தெரியல. லாஸ்ட்ல ஒரு கொஞ்சம் வந்து மேக்கிங் வீடியோ போடும்போது அது எவ்வளவு எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்காங்கன்றது சொன்னா, முழுக்க முழுக்க எடிட்டிங் ஒர்க் எல்லாமே படத்துல வந்து சூப்பராகவே வந்திருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பா முக்கிய காரணம் ஒரு நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம் என்னப்பா வந்து ஃபுட் ஆர்டர் பண்ண வரமாட்டேது, ரோடு ஃபுல்லா டிராஃபிக்கா இருக்குது, இது மாதிரி ஏகப்பட்ட குறைகள்லாம் சொல்லிட்டு இருக்கிறவங்க இந்த படத்தை போய் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு சொகுசா இருக்கோம் அப்படின்றதே தெரியுது. ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு பிரசவம் ஆயிட்டு வரத்துக்குள்ள அது எவ்வளவு பெரிய போராட்டங்கள் இருக்கு, எவ்வளவு உயிர் வந்து இந்த ஒரு ரோடு சரியில்லாதனால இருக்குது அப்படின்றது பெரிய விஷயம் தான். அரசாங்கம் வந்து எவ்வளவோ ஒரு முன்னுரிமை கொடுத்து பல விஷயங்கள்லாம் பண்றாங்க. இந்த சரிகமப்பாலாம் வந்து ஒரு பொண்ணு பாட்டு பாடினதுக்கே வந்து எப்படி பஸ் வந்து கொடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த மலைவாழ் மக்களோட கோரிக்கையை வந்து அரசாங்கம் வந்து இந்த படத்தை பார்த்து அது நிஜமான இல்ல நேரடியாக போய் பார்த்துட்டு அது நிஜமான தீர்வு என்ன கொடுத்துருக்கோங்களோ இது வந்து படத்துக்கான ஒரு சக்சஸ்ன்னு சொல்லலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் மூனைக்கன் பாலா.